guys, welcome back to JK's Challenges. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக டிப்ஸ் தர போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சில டிப்ஸ் சொல்லலாம். நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவும் சொல்கிறேன், எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சில பேர் பயப்படுறீங்க. ஆமாம், அது கரெக்டு தான். நீங்கள் எல்லாருமே பயப்படுறது தான் மெயினான விஷயம். நீங்கள் அந்த பயத்தில் எல்லாமே மறந்துடுவீங்க. இப்போ தான் எக்ஸாம் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன். நேற்று நான் படிச்சுட்டேன், இன்னைக்கு நான் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த கேப்பில் எனக்கு ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. அந்த பயத்தாலேயே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுறேன். ஸோ அந்த பயத்தில் நம்ம எதுவுமே மறந்துடக்கூடாது. ஸோ பயம் வராமல் நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா பயமே இருக்காது கைஸ். ஆமாம், நான் சொல்கிறது கரெக்டு தான். எத்தனை பேர் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங், இது டீச்சர்ஸ் சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை சில டீச்சர்ஸ் தருவாங்க. இதை கொஞ்சம் ஒழுங்காக படிச்சுக்கோங்க, அதை கொஞ்சமாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா அது கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸில். ஸோ நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோன்னா மேமோட பேச்சை கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய எய்ம் பண்ணுற மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிறது நிஜமாக நடக்கும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தவிர நானே ஒரு ரூல் போட்டு சொல்லலை கைஸ். தேர்ட் திங், ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த இயர்லேயே, நம்ம படிக்கிற இயர்லேயே இதுக்கு முன்னாடி இன்னொன்று எக்ஸாம் வச்சுருப்பாங்களே, அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் கூட ரிவைஸ் பண்ணி பாருங்கள். போன இயர் பேப்பர் கூட ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற கொஸ்டின்ஸை கூட கேட்பாங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் கூட இருப்பாங்க சில பேர். ஸோ அது கூட ரிவைஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய ஃபுல் மார்க்ஸ் எய்ம் பண்ணணும்னா புக்கை திருப்பி திருப்பி படிங்க, ஒரு கேப்பு விடாமல். அங்கே ஒரு பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே கேட்பாங்க. ஸோ நிச்சயமாக நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் எய்ம் பண்ணலாம். ஃபோர்த்து திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கணும், தவிர கட்டாயமாக படித்தே ஆகணுன்ட்டு ஒரு ரைட்ஸும் இல்லை. ஸோ படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நம்ம ஃப்யூச்சருக்காக தான் படிக்கிறோம், தவிர கட்டாயமாக படிக்கணுன்ட்டு எதுவும் இல்லை. நான் சொல்கிறது உண்மைதான். ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போல்லாம் படிங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் உங்கள் மைண்டில். கட்டாயமாக படிச்சிங்கன்னா அடுத்த நாள் கேட்டால் அந்த கொஷின் சொல்லவே மாட்டீங்க நீங்கள். ஸோ இதை நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஃப்த்து திங் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வராது. அப்படிப்பட்ட ஆள் கூட இருக்காங்க, நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பிரெயின் வளர ஏதாவது பண்ணுங்கள். இந்த என்ன சொல்கிறது, இந்த கேம் கூட இருக்குது, பிரெயின் கேம். இல்லை அது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எது வேணாலும் விளையாடுங்க கேம்ஸ். பட் சூப்பரான கேம்ஸ் விளையாடுங்க. கேவலமான கேம்ஸ் விளையாடிங்கன்னா மைண்ட் அப்படியே அதுக்கு அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இந்த பிரெயின் கேம்ஸ், பசில் கேம்ஸ், அது மாதிரிலாம் விளையாடுங்க. ஸோ அது நல்லது தான். அது இன்னும் பிரெயின் அதிகம் பண்ணும். அண்டு இந்த புக்ஸு கூட படிங்க, படித்தே ஆகணும், அது உங்களுக்கு கட்டாயமாக தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்காதவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் பாஸ் ஆகலாம், கன்ஃபார்ம். ஏன்னா நான் கூட இப்படியெல்லாம் சில ஆன்டிஸ் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க கைஸ். வேலையெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க சில பேர். அதெல்லாம் நம்மளால் பொறுத்துட்ருக்க முடியாது. சில பேர் அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் நான் ஒரு ஆள் இருக்கேன். யாருன்னா, எனக்கு அசிங்கப்பட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காகவே நான் படிப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கூட ஹை மார்க்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஐ ப்ரவுட் ஆஃப் மீ இட் செல்ஃப். ஸோ ஓகே, இது மாதிரி நீங்களும்
ஐ சப்போஸ் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். ரூல்ஸுன்னு கிடையாது, இட்ஸ் நாட் அ ரூல்ஸ், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஐம் டெல்லிங் கைஸ். ஸோ நிஜமாகவே நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத். ஓகே, திஸ் இஸ் நாட் அ ஃபேக் ரூல்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ த திங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 200 ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டிப்ஸ் எல்லாம். அண்டு நீங்கள் பயப்படாதீங்க, மெயினாக அதுதான். பயந்தீங்கன்னா எல்லாமே பறந்து போயிடும் காற்றுல. ஸோ கைஸ், இன்னொரு வீடியோ இதே மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக போடுறவங்களுக்காகவே. பை கைஸ்.